வணக்கம், வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, என்னுடைய பழைய வாடிக்கையாளர்கள், பழைய நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள் அத்தனை ஆயிரம் பேருக்கும் என்னைய தெரியும். 7 நாட்சனி பொய்ங்கிறதை எத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு வரேன். 98ல இருந்து சொல்லிட்டு வரேன். அப்பதான் எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சு 96, 97, 98ல வகுப்பு எடுக்கிறதுல. இந்த 7 நாட்சனிங்கிறது 3 ராசிக்கு நடக்கும். 3 ராசியில 200 கோடி பேர் இருக்காங்க, பொய் சொல்றாங்க. அடுத்த 3 ராசியில அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனிம்பாங்க. மொத்தம் 6 ராசிக்கு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்க சனின்னு சொல்லி ஏமாத்துவாங்க. இது கிடையாது. இது ஜோதிட சாஸ்திரத்திலே இல்ல. எங்கேயாவது இருக்குன்னு சொல்லுங்க சார். இப்ப நூல் இல்ல, லேட்டஸ்டா உத்தரகாலாமிர்தான் கூட ஒரு நூல் வந்தது 15 நூற்றாண்டுக்கு பின்னாடி. அதுல கூட பரிகாரம் எல்லாமே சொல்லியிருப்பான். அந்த சான்ஸ்கிரிட்ல நூல்லையாவது சொல்லுங்க. இல்ல துண்டிராஜ் எழுதுற ஜாதக ஆபரணத்துல இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல இன்னும் லேட்டஸ்ட் ஒர்க்கு பிருகத் பராசர ஓரா சாஸ்திரா அதுல ஏதாவது சொல்லியிருக்கானான்னு பாருங்க. எங்கேயுமே நாங்க இந்த 7 நாட்சனியை கண்டுபிடிக்கலைங்க. இதை கண்டுபிடிச்சவன் தமிழ. அதுல ஒரு குரூப் ஆஃப் அஸ்ட்ராலஜர் சோதனம் தெரியாததுனால இதை ஈஸியா கண்டுபிடிச்சு இந்த சனியை 2.5 வருஷம் பேச்சுக்கு பலன் சொல்லுவோம்னு சொல்லிட்டான். அதுல கோச்சாரத்துல அதுக்கு எப்படி பலன் சொல்லணும்ன்ற விதியில அஷ்டம சனி, இப்ப ஜிம்மராசிக்கு அஷ்டம சனிமா அப்படி கிடையாது. சனி நின்ற இடத்துல இருந்து பார்த்தா 6ஆம் பாவத்துக்கு நல்லது செய்வானா, சிம்மத்துக்கு நல்லதுதான் செய்வான். அது கோச்சார பலன்க. 7.5 சனி எல்லாம் கிடையாதுங்க. கோச்சார பலனே ஒரு மனிதனுடைய வாழ்வியல் அமைப்புல 5% இல்ல 1% கூட வேலை பார்க்குதான்றது சந்தேகம். நமக்கு தசா புத்தி தான் வேலை செய்யும். விம்சோத்திரி தசா புத்தி அத பாவக அடிப்படையில நிறைய வேலை செஞ்சு ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நம்ம ஜோதிட பிரச்சனையா அழகாக தீர்த்திருக்கிறோம். பாவம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கத்துக்குட்டி ஜோசிய பசங்களாம் எனக்கு போன் பண்ணி கேட்குறாங்க, மிரட்டுறாங்க. ஜோதிடம் படிங்க தம்பி, போய் படிங்க. நாங்க ஒரு விஷயத்தை திருநள்ளாறுல இருக்கிறது அது ஜனியன் இல்லை, அந்த சிலை முருகன் சிலையை ஜனியனா மாத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஒருத்தர் இப்ப ஸ்ரீகாந்தன்னு ஒருத்தர் போன் பண்ணி எனக்கு 7 நாள் சனி நடக்குது, திருநள்ளாறு போகவான். ஏன் உன் ஊர்ல இருக்கும்ல கோயில், சனி அங்க இல்லையா? அதே சனியன் தானே அங்க இருக்கான், அது என்ன அங்க போகணும்? எல்லாமே ஒரே சிலைதான், எங்கெங்கும் அங்கெங்குங்களாமல் எல்லாம் இடத்திலும் இருக்கிறோம்னு ஆன்மீகத்துல சொல்றான்ல, போக வேண்டியது தானே. கிண்டல் பண்றது, பொய்யா சொல்றது, ஜோதிடத்தை வச்சு ஏமாத்துறது, ஜோதிடர்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு திரிகிறது, ஃப்ராடுத்தனம் பண்றது, இதுக்கு எதுக்கு ஜோதிடத்துக்கு வாரீங்க? நாங்கெல்லாம் இன்னும் உயிரோட இருக்கேன். சொல்றதெல்லாம் பொய். அதெல்லாம் வேப்பா கோச்சாரத்தையும் ஆன்மீக பரிகாரத்தையும் சொல்றதா ஜோதிடம்? ஆன்மீக பரிகாரம் சரியா இருக்கும்னா இத்தனை தொந்தரவுகள் துயரங்கள் வருமா? இந்த ஈரான்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஈரான் தலைவருக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் பண்ணிட்டா உடனே வார் நின்றும்ல. ஏன் அமெரிக்க தலைவருக்கு அப்படி செய்யலாம்ல? ஏன்டா நீங்க மனிதர்களே, அவன் தலையெழுத்துப்படி சண்டை வரும், சண்டை போகும், சமாதானம் வரும். அது அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கோளாறுங்க. இவங்க என்னடான்னா பொய் சொல்லிக்கிட்டு கோயிலுக்கு போனா சரியாயிரும்ட்டு பரிகாரத்தை சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு. ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒண்ணு யார் சொன்னது? எங்க சொன்னாங்க? சைவ கோயில்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில்லையாவது நவக்கிரக சிலை இருக்குமா? கோயில் பழசு. ஆனா நவக்கிரக சிலையை கட்டினது சிமெண்ட்ல. அங்க போய் பாரு, சிமெண்ட்ல கட்டியிருப்பாங்க. எங்க என்ஜினியர் சண்முக சுந்தரம் சார் சொல்றாரு, ஆமா சார் நீங்க நிறைய தடவை சொன்னீங்க, நான் போய் பார்த்தேன். நான் சிவில் இன்ஜினியர்னால பார்த்து மாத்திரத்திலே தெரிஞ்சு சிமெண்ட்ல கட்டியிருக்காங்கன்னா அப்ப இது லேட்டஸ்டா கட்டினதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க சொன்னது உண்மைன்றார். ஏங்க, சைவ ஆகமத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் சைவ ரிலிஜன் படிச்சிருக்கேங்க, அதே மாதிரி வேத ரிலிஜன் படிச்சிருக்கேங்க, வைணவ ரிலிஜன் படிச்சிருக்கேங்க. நான்லாம் என்னைய நீங்க ஒரு கிறிஸ்தவனா, நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தால் உங்க பேர் விமலன் ரியாஸ். நான் ரியாஸுங்க, RIIAS, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்சஸ் சுருக்கி RIIAS போட்டா நீங்க முஸ்லீமா, நீங்க கிறிஸ்டியனா, நீங்க அதனாலதான் இதெல்லாம் பேசுறீங்க. ஒரிஜினலா இந்த ஜோதிட துறையின் முதல் பேராசிரியர் தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு டிகிரி கொடுத்தேன்னு டிகிரி வாங்கினவங்கிட்ட கேள். ஒருத்தர் சொல்றாரு, உங்களை எல்லாம் பேராசிரியர்னு சொல்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க உங்க மாணவர்களை. ஏன்னா அவன் பொய்ய சொல்றான். அவன் பொய்ய சொல்றதுக்கு ப்ரொஃபஸரே உண்மையை சொல்றாரு. ஏன்பா நான் தான் சொல்றேன்ல, யாரு வேணாலும் உண்மைன்னு சொல்லி என்கிட்ட வரலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு தொகையுடன் அனைத்தும் காத்திருக்கிறது என்ற நிரூபிச்சா போதும். வேற ஒன்றும் நிரூபிக்க வேணாம். போன தடவை கூட ஒருத்தர்
சார் உங்களுக்கெல்லாம் இப்ப வியூ வந்து 300 பேர் தானே வர்றாங்கன்னாரு யூடியூப்ல. 1000 பேரு ஷார்ட்ஸுக்கு, எல்லாரும் இப்ப ஷார்ட் வீடியோக்கு வந்துட்டாங்க. லாங் வீடியோவை யாரும் பார்க்கறது இல்ல. அதனால நான் டெய்லி ஷார்ட் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டேன். 30,000 பேர் பாக்குறாங்க. தினம் 1000 பேர்னா 30 நாளைக்கு 30,000 பேர். இதுல தினம் 300 பேர்னா மொத்தம் 9,000 பேர். ஒரு 40,000 பேருக்கு நான் அடிக்கடி வந்து போறேன். நல்லா கவனிக்கணும். இதே இது நான் முன்னாடி 5000 பேர் பார்த்தாங்க, 2000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ அல்லது 3 வீடியோ போடுவேன். அதுல பாக்குறது 10,000 15,000, இதுல இப்ப 40,000 பார்த்திருக்கான். உங்க 7 நாள் சனி உங்களுக்கு அளவை குறைச்சிருக்குன்னா நான் கூடுதலா வேலை பார்க்கிறேன். அளவு கூட்டி இருக்கு, பாக்குற பார்வையாளர் கூடியிருக்கா மாதத்துல. அதனால சும்மா எனக்கெல்லாம் விளக்கம் போடுறதை விட்டுவிட்டு உண்மையான ஜோசியரா மாறி உண்மையை சொல்லிட்டு போங்க. அங்க திருநள்ளாறு போனாதான் உன் ஜனியன் தீரும் சொல்லி பொய்ய சொல்லாதீங்க. அப்ப நம்ம ஊர்ல இருக்க சிவன் கோயில்ல நீங்க உங்க புதுசா இப்ப சிலை அடிச்சு வச்சிருக்கானே அது என்ன பொய்யா? அதுவும் உண்மைதானே. அங்க போயிட்டு போக 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 சொல்லலாம்ல. இப்படி நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போக சொல்லி நீங்க ஜோசியம் பணம் வாங்கிட்டு பையில போட்டு போகணும். பரிகாரம் சொல்லிடணும். 7 நாட்கள்னா முடிஞ்சு போச்சுல்ல. வந்தவன் கேட்டு போயிருவான். அதுவா ஜோதிடம்? லக்ன பலன் என்ன, ராசி பலன் என்ன, 12 பாவகத்தின் கோள்கள் நின்ற பலன் என்ன, கோள்கள் மாறி நின்ற பலன் என்ன, கோள்கள் இணைந்த பலன்கள்னா, அரசு யோக பலன்கள், அதெல்லாம் சொல்லணும்ல. தெரிஞ்சாதானே சொல்லுவாங்க. பாவம் ஒன்றைய நான் ஜோசியர்கள் எல்லைய கூப்பிட்டு பேசுறாங்க. நேரமுங்க. நன்றிங்க.